நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். எல்லாருக்கும் நல்லா இருக்கு நினைக்கிறீங்க கையை. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. எத்தனை பேரு இந்த நற்கருணை ஆராதனை ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு கிடையாது, இதே நேரத்திலே இதே வேளையிலே நான் முழுமையான சுகம், உடல் சுகம் மட்டுமல்ல, மன காயங்கள், இன்னும் எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இறைவன் இந்த நிமிடத்திலே எனக்கு தருகிறார் என்று விசுவசிப்பவர்கள் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த வேளையில ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். எல்லா கவலைகளை நீக்குங்க. எல்லாரும் விண்ணகத்தில் ஆண்டவரோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். யாக்கோபு 4:10 ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரை அணுகி செல்லுங்கள், அவர் உங்களை அணுகி வருவார். பிரைஸ் தி லார்ட். இணைச்சட்டம் 6:5 முழு இதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கின்ற போது ஆண்டவர் உங்களை அனைவருக்கு முன்னதாக மகிமைப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த வேளையில் எல்லா கவலைகளை விட்டு கரங்களை தட்டி இயேசு இறைவா என்று ஆண்டவரை போற்றி நாம் ஆராதித்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய இறை வார்த்தைக்கு செவி கொடுக்க நம்மை தயார் செய்வோம். கரங்களை தட்டி அனைவரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதித்த ஆண்டவரை போற்றி புகழ்வோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய நற்கருணை நாதர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் ஒருவர் மட்டுமே உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். முழு உதலத்தோடு ஒரு தொடர்ந்து அவரை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்துவோம். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வழிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவன் இறைவனே, உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆண்டவரை ஆராதிக்கின்றேன். ஆராதிப்போம், இயேசப்பா, போற்றுவோம், உம்மை நான் மகிமைப்படுத்த ஆராதிக்கின்றேன். எல்லா விதமான சுயநலங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்து இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கரங்களை விரித்துக் கொள்வோம், கரங்களை விரித்துக் கொள்வோம். நாம் ஆராதித்த இறைவன் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். Thank you, Jesus. 1 அரசர் அதிகாரம் 19, 11, 12 எலியாவிடம் ஆண்டவர் என்னுடைய பிரசன்னத்தை உணரு என்று சொல்லபோது சுழல் காற்று வீசியது. ஆனால் அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவில்லை. உடனே நிலநடுக்கம் ஏற்பட்டு இடமெல்லாம் அதிர்ந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் முழுமையாக உணரவில்லை. உடனே தீ பிளம்புகள் எழுந்தது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர் உணரவில்லை. மெல்லிய ஒளியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணர்ந்தார். Amen. நீங்கள் ஆராதித்த இறைவன் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். Thank you, Lord. Thank you, Jesus. அமைதியிலே ஆண்டவரை நீங்கள் முழுமையாக உணரலாம். நன்றி இயேசு. மகனே, மகளே, நீ எந்த சூழ்நிலையோடு வந்திருக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கின்றேன். Amen. மனிதர்களை நம்புவதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே நலம் Amen. என்ற இறை வார்த்தைக்கு ஏற்றவாறு நன்றி இயேசு. முழுமையாக உன்னை என்னிடம் ஒப்புக்கொடு. Thank you, Jesus. கவலைகளை விடு. நன்றி இயேசு. கண்ணீர் இல்லை, Okay. துக்கம் இல்லை, நன்றி ஆண்டவரே. வேதனை இல்லை, நன்றி இயேசு. நெருக்கடி இல்லை. Amen. மன அமைதியோடு, இயேசுவே. மகிழ்ச்சியோடு, இயேசுவே. நிறைவான ஆசீர்வாதத்தோடு இயேசுவே. இன்று நீ செல்கின்றாய். Amen. உம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார் என்னுடைய அன்பு மகன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் என்னை பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கோடி அற்புதரும் மத்தியிலே பிரசன்னமாக ஒவ்வொருடைய உள்ளத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். Amen. உற்று நோக்குவோம், மனக்கண்களால் உற்று நோக்குவோம். Jesus. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணருங்கள். சூழ்நிலைகளை மாற்றுகிறார், Thank you, Lord. சுகத்தை கொடுக்கிறார், Amen. பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்வை கொடுக்கிறார், நன்றி. தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார், நன்றி. குழந்தை செல்வத்தை கொடுக்கிறார், நன்றி. இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். பிள்ளை Amen. சூனிய கட்டுகளிலிருந்து விடுதலையை கொடுக்கிறார். Thank you, Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக உணருங்கள். நன்றி. இந்த வேளையிலே விண்ணகத்திலே ஆண்டவரோடு பயணம் செய்திருக்கிறோம். Amen. யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை Hallelujah. ஆண்டவர் Hallelujah. உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். Amen. ஒப்புக்கொடுங்கள். Thank you,
Lord. சுயநலத்தை ஒப்பு கொடுங்க, Thank you, Jesus. பொறாமையை ஒப்பு கொடுங்க, தீங்கு விளைவிக்கிற எண்ணத்தை ஒப்பு கொடுங்க, பிறருடைய வளர்ச்சியை தடுப்பதை ஒப்பு கொடுங்க, பேராசையை ஒப்பு கொடுங்க, தவறான இச்சைக்கான காரியங்களை ஒப்பு கொடுங்க. அப்பா நீ மட்டும்தான்ப்பா இறைவன், நீ இல்லாம நான் ஒண்ணுமே இல்லப்பா. Amen. அப்பா நான் பாவிதான், ஆனாலும் என்னை அரவணைத்து காத்து வழியிடுறதுக்கு நன்றி அப்பா சொல்லி ஒப்பு கொடுங்க. நன்றி இயேசு. ஆசீர்வதிக்கிறார். Thank you, Jesus. அன்பின் பரலோக பிதாவே, நன்றி ஆண்டவரே. நற்கருணைநாதரே, இயேசுவே. புனித அந்தோணியாரே, உம்முடைய பரிந்துரையினாக அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி. கடந்த மாதம் முழுவதும் காத்து வழியெடுத்த மேலான கிருபைக்கு நன்றி கூறினோம்ப்பா. Thank you. உடைந்த உள்ளத்தை ஒப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இயேசுவே. உம்முடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெற்று செல்கின்ற போது மன நிறைவோடு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னோடு பயணம் செய்கின்றார், Amen. எனக்கு எந்த கவலையும் இல்லை, Amen. அவர் பார்த்துக் கொள்வார் Amen. என் நம்பிக்கையோடு இயேசுவே. உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சி அப்பா அதிகாரத்தோடு உம்முடைய வார்த்தையை எடுத்துரைக்க இயேசுவே. தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்க எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் அமருவோம். அன்பிறை மக்களே, நான் முன்னுரையிலே உங்களிடம் கூறியபடி அந்த சகோதரர் இறுதியாக என்னிடம் கூறியது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அஞ்சி அவரை நம்பிக்கை கொண்டதனால எல்லா சூழ்நிலையிலும் அதிகாரத்தோடு எந்த ஒரு சூழ்நிலை மக்கள் வந்தபோதும் அவருடைய வார்த்தையை எடுத்து சொல்வதற்கு தூய ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். இன்று ஆசீர்வாதத்தோடு நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்ற அந்த தந்தை சொல்லியது இன்னும் என் மனதிலே உண்டு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்புரை மக்களே, ஆண்டவர் மத்தேயு 5:20 கூறுகிறார், விண்ணரசுக்குள் நீங்கள் புக முடியாது. மறைநூல் அறிஞரை போல பரிசேயர்களைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் விண்ணரசுக்குள் இன்று நாம புகவே முடியாது. இன்றைய காலகட்டத்தில் சற்று சிந்தித்து பாருங்கவே. நாட்டிலிருந்து வருவான், இன்னைக்கு அரசு ஆண்டு வருகின்ற இந்த நாட்டு தலைவர்கள் புதிய புதிய சட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அறநெறிகள் யாரும் வாழ்வதில்லை. தங்களுடைய சுயநலத்துக்கு ஏற்றவாறு, தேவைக்கேற்றவாறு மக்களை பற்றி கவலை இல்லாமல் இன்று சட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பணிபுரிய இடங்களிலும் சரி, முதலாளிகள் தொழிலாளிகளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வீட்டில் கூட இன்னைக்கு கணவன் மனைவி சரியாக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு குறைகளை சொல்லி இப்படித்தான் நான் இருப்பேன், பிள்ளைங்க அதுக்கு மேலே நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று சொல்லி இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சட்டத்துக்கெல்லாம் மூலக்காரராக உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடியது, காய் நல்லா இருக்கு, கனி நல்லா இருக்கு, மரக்கிளைகள் நல்லா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. எல்லாமே நல்லா இருக்கு, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பான், திடீர்னு பார்த்தா 2-3 நாள் அப்படியே பட்டு போயிடும். அப்ப எது பிரச்சனை அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த வேறு பூச்சி அரைச்சிருச்சுன்னா அப்படியே பட்டு போயிடும். அந்த ஒரு நிலை உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் அதிகாரத்தோடு அவர் பிரசங்கிக்கிறார். மத்தேயு 5:20 நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து பார்த்தோம் என்றால் 21-28 பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா லேவியர் 18, 19, 20 அதிகாரம், அதுக்கு முன்னால உள்ள அதிகாரங்களை நாம பார்த்தோம் என்றால் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு சின்ன சின்ன ஒரு தண்டனைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அந்த 18, 19, 20 பாத்தீங்கன்னா பெரிய பாவங்களை செய்கின்ற போது கடுமையாக ஆண்டவர் தண்டிக்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த 21, 28 பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருவரும் கொலை செய்து கொண்டு இருக்கீங்க. என்ன சொல்றாரு? சினம் கொள்ளாதே. நீ ஒருத்தரை கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை, ஆனால் ஒருவர் மீது நீ கோபம் கொண்டாவே நீ கொலை செய்கின்றார். இப்ப இன்னைக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம இன்னைக்கு கொலை செய்கிறோம் சொல்லுங்க? அதிகமாக வீடுகளுக்கு சந்திக்கும் போதும் சரி, கவுன்சிலிங்க்கு வரும்போது இன்னைக்கு 100% மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? கோபம். உண்மையா இல்லைங்களா? கோபம் தான். கோபம் ஃபாதர், என்னால் முடியவே இல்லை ஃபாதர்,
எதனால கோபம் கொள்கின்றோம்? சற்று ஆலோசித்து பாருங்கள். அதற்கு முக்கிய அடித்தளமாக இருப்பது, எங்கு அன்பு இல்லையோ அங்கதான் கோபம். ஏதாவது ஒரு பழைய நிலை உங்களை பாதித்திருக்கலாம். அதை நம்ம வெளிப்படுத்தலாம அங்க நாம கோபப்பட்டு நம்மையே நாம மறைத்துக் கொள்கின்றோம். ஒரு கணவனோ மனைவியோ இல்ல மற்றவர்களோ நல்ல செயல்களை சொல்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை விட மேலாக நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், எந்த குறையும் என்னை சொல்ல முடியாது என்று சொல்லி இன்னைக்கு கோபப்பட்டு உறவுகளையும், ஆண்டவரிடம் உள்ள உறவுகளை அப்படியே நம்ம பிரிஞ்சு சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதிகாரத்தோடு இன்னைக்கு சொல்றார், சினம் கொள்ளாதே, சினம் கொண்டால் நீ கொலை செய்கின்றாய் என்கிறார். இரண்டாவது பெரிய பாவம் என்ன செய்யுது? விபச்சாரம். ஒரு தவறான உறவு கொண்டிருக்கதான் விபச்சாரம். ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு சொல்லுங்க? ஒரு பெண்ணை ஆணை நீ இச்சையோடு உற்று நோக்கும் போதே விபச்சாரம் செய்தாயிற்று. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எந்த ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? மேரேஜுக்கு முன்னதாகவே இன்றைக்கு உறவுனால கருச்சிதைவு எத்தனையோ பேர் இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டு, நவீன காலத்தில் இருக்கிறான். கணவன் மனைவிக்கு உண்மையாக இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லை. இன்றைக்கு பெரிய ஒரு பாவத்துல ஆண்டவர் படைச்சவரே படைத்த போது கூட அவர் மகிழ்ச்சியா படைச்சாருங்க. எல்லாமே நல்லதென கண்டார். அதை விட மேலாக தன்னுடைய சாயலில் ஆதாமை ஏவாளை படைச்ச போது இன்னும் அதிகமாக சந்தோஷப்பட்டார். ஆனா இப்பொழுது உற்று நோக்கும்போது, ஏண்டா இந்த உலகத்தை படைச்சேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பார். நம்பிக்கைக்குரியவளா வாழல, ஓரின சேர்க்கை, எவ்வளவு விதமான பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அதிகாரத்தோடு சொல்றாரு, ஒரு பெண்ணை இச்சையாக நினைத்தாலே விபச்சாரம் செய்கிறாய். 10 கட்டளை கொடுத்திருந்தாரு பார்க்கிறேன். ஆனா 2 கட்டளை சுருக்கமா சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? உன் ஆண்டவராகிய கடவுளை, எத்தனை பேருக்கு உங்களுடைய கடவுளை அன்பு சரிங்க? கை தூங்க பார்க்கலாம். அடுத்த கொஸ்டினுக்கு எத்தனை கை உயர்ந்து பார்க்கிறேன் நான். எல்லாரும் கடவுள் அன்பு செய்றீங்க, அப்படித்தானே? சரி, 2வது கொஸ்டின், எத்தனை பேர் உங்களுடைய சகோதர சகோதரிகை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க சொல்லலன்னா பார்த்தாவது பேசக்கூடிய அளவிற்கு முழுமையாக அன்பு செய்யறேன்னு சொல்ல இப்ப சொல்லுவாங்க? கை தூக்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் பாதி குறைஞ்சுதான் இருக்கு. உங்களுடைய சகோதர சகோதரிகள் அன்பு செய்யலைனா கடவுளை நாம் அன்பு செய்யவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பான பிள்ளைகளே, இன்று நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு குடும்பத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்களை நம்ம ப்ளீஸ் பண்ணணும். நல்லா இருக்கப்பா, நல்லா வர்றப்பா, அதிகாரியா சார் நல்லா செய்றீங்க சார், நம்ம ப்ளீஸ் பண்ணோம்னா, உள்ள மாதிரி சொன்னோம்னா இன்னைக்கு யாருமே மகிழ்ச்சியை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு உள்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி நான் சொன்னபடி அதிகாரத்தோடு செய்வது தவறு, இப்படித்தான் நீ வாழ வேண்டும், வாழ்ந்தா உனக்கு ஆசீர்வாதம். எத்தனை கணக்கு டீச்சர் இருக்கீங்க? மேக்ஸ் டீச்சர்ஸ் யாருக்கு எதுக்க மாட்டீங்க? ஆசிரியர் ஒரு மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு செஞ்சா மார்க் கொடுத்துருவோமா? ஸ்பெல்லிங்கா எழுதுனா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா எழுதுனா மார்க் 10 மார்க் கொடுத்துருவீங்களா? கிடையாது. ஏன்னா சரியாக இருந்தாதான் மார்க்கு. அதுவும் நீட் எக்ஸாமுக்கெல்லாம் ஐயோ சாமி, பிள்ளைங்க கஷ்டப்படுறத பாருங்க. சரியா எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும். நாம பிறரிடம் எதிர்பார்க்கக்கூடியது, ஆனால் நம்மை படைத்த இறைவன் முன்னால ஒழுக்கமான, அதை நான் சொன்னல, கடவுளுடைய வார்த்தைக்கு அஞ்சி நாம வாழ்கின்றோமா? பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைங்களை, எத்தனை பேர் நீங்க பிள்ளைங்களை கண்டிஷனை வளர்க்குறீங்க சொல்லுங்க? டீச்சர் அடிச்சுட்டா முதல்ல கேட்கக்கூடிய நீங்க, கோயில கேடிஸ் டீச்சர் நடத்துவாங்க, சும்மா அப்படி தின்னுவாங்க, ஏய் ஏண்டி என் பொண்ணு அடிச்ச? இன்னைக்கு பிள்ளைகள் வாழ்வு கிடையாது பெற்றோர் காரணமா இருக்கு. ஒரே பிள்ளை ஃபாதர் தவம் பெற்று வளர்த்தி 10 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளை வளர்ந்தான், 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா அப்பாவை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். இன்றைக்கு கடினமாக பிள்ளைங்களை 5இல் வளையாதது அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க சின்ன வயசுல, அந்த வளரக்கூடிய வயசுல நான் இங்க இருக்குன்னா இதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அம்மா. நீ போன வாரம் போயிருந்தப்ப அரசியலை பத்தி பேசும்போது அவன் சொல்லிட்டேன், உடனே இப்படி பார்த்தாங்க,
சாரிம்மா அப்படின்னு. யாரையும் மரியாதை குறைவில்லாமல் பேசக்கூடாது. அது இன்னைக்கு கூட நான் யார் வந்தாலுமே போங்க வாங்க, என்னுடைய பிரசங்கத்தில் பார்ப்பீங்க, போடா வாடன்னு வார்த்தை எனக்கு வராது. ஒழுக்கமாக இருக்கணும். எனக்கு குருமடத்தில் வந்த பிறகு எனக்கு ஃபார்மேஷன் கொடுக்கல. வீட்டில் இருக்கும் போதே, தாயின் வயசு உருவான போதே, 4வது குழந்தையாக இருக்கின்ற போதே எங்கள் அம்மா என்னை கடவுளுக்குன்னு அர்ப்பணை செய்கிறேன், என்னுடைய அழைப்பு கேட்டுவார். அப்போ இருந்து இப்படித்தான் இருக்கணும், சாமியாரை போகிற இப்படித்தான் இருக்கணும். ஆனால் அப்போ கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா போட்டு சாகடிக்கிறாங்க, மனசு கத்திட்டு இருக்கீங்க. வெளில திட்டினா அற விழுகும். கோயிலுக்கு போகாட்டா சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, வீட்டை பூட்டிடுவாங்க, வெளில இருக்கணும். எங்கள் அக்கா 2 பேருமே பெண் பிள்ளைகள், அண்ணன் எல்லாருமே ஹாஸ்டல் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் நான் தான் வீட்டில் பொம்பளை பிள்ளை பார்க்குற எல்லா வேலையும் பார்க்கணும். கோப்பசட்டி கழுவுலேருந்து சாணி தெளிக்கிலேருந்து கோலம் கூட என் கேர்ள் ஃப்ரெண்டை வரைஞ்சி வாங்கிட்டு வந்து வீட்டில் போடுவேன். பொங்கலுக்கு எல்லாரும் வீட்லேயும் கோலம் போடுவாங்க, எங்கள் வீட்டில் மட்டும் கோலம் போட மாட்டேன். சின்ன சின்ன வேலைகள் தான். ஆனால் குருமடத்துக்கு வந்த பிறகு உண்மையாகவே நான் கடவுளுக்கு நன்றி சொன்னது இந்த பெற்றோருக்காக. பிரைஸ் தி லார்ட். 2வதாக அன்புரை மக்களை, சொல்லும் போது ஒன்ன சொல்ல வேணுமோ அதிகாரத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி, மனைவி கணவன் தவறு செய்தால் சுட்டி காண்பிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. கடவுளுடைய வார்த்தைக்கு அஞ்சி வாழ்கின்ற போதுதான் நீங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு உங்களுடைய பெற்றோர்களோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளோ பணி செய்ய இடங்களிலோ நீங்கள் செய்ய முடியும். அந்த இறை வார்த்தைக்கு அஞ்சாமல் அதை பேரளவு இந்த காதல், அதை நான் சொன்னேன், இந்த காதலை வாங்கி இந்த காதலை வாங்காம இதயத்தில் இருத்துங்கள் என்று நான் சொன்னேன். 2வது நற்செய்தியில ஆண்டவர் இறைவார்த்தை இருக்கும்போது யார் சொல்ற? சாத்தானு என்ன சொல்றான்? எங்கள் காரியத்தை ஏன் தலையிற இங்க கத்துறான். இங்க பாரு, கடவுளுடைய வார்த்தைக்கு அஞ்சி பயப்படவன் யாருன்னா சாத்தான், நம்ம கிடையாது. ஆனா அதே சாத்தான் தான் தொடக்க நூல்ல நீங்க கடைசி வரை பாத்தீங்கன்னா எல்லாரையும் சோதிச்சது. ஆதாம் ஏவலை சோதிச்சது சாத்தான். யூதர்கள் என்ன பழைய ஏற்பாடுல நம்புவாங்கன்னா, உடல் நோய்க்கு, தவறான குழந்தை ஊனமுற்று பிறந்தாலோ, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் காரணம் சாத்தான் தான். இன்னைக்கு நம்ம அதிகமாக பாவங்களுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுனால தான் இந்த குடும்பத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்பட்டார், பேதுரு சோதிக்கப்பட்டார். லூக்கு 22:31 பார்க்குறான். யோவான் 13:27 பார்க்குறான். யூதாசு அங்கே 51 வாங்கினா சாத்தான் உள்ள போகிறான். திருத்துவ பணியில் 5:3 பார்த்தீங்கன்னா அனனியா, நீ நிலத்தை விற்றுக்கொண்டு ஏன் உன் பகுதியை நீ உண்டாக்கிட்டு சாத்தானுக்கு இடை கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அப்ப சாத்தான் எல்லா விதத்திலையும் அவன் இன்றைக்கு அதிகாரத்தோடு பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப எப்பன்னா கடவுள் மீது நாம் நம்பிக்கையை இழக்கின்ற போது சாத்தான் நம்மை ஆட்சி கொள்கின்றான். இன்னைக்கு நம்பிக்கை என்றால் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதோ எனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய கருவிதான் இவரு. பசங்க எப்ப நல்லா படிப்பு நம்பிக்கை கொள்வான், எக்ஸாம் 12th இந்த நீட் எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு விடாம கோயிலுக்கு வருவாங்க. அப்பா நீ தான்ப்பா எனக்கு மார்க் கொடுக்கணும். உடல்ல முற்றி சுகமே கிடைக்காதுன்னு சொன்ன உடனே அதை தேடி வருவான். வேலை வேணும்னா, அப்பா ஒரு நல்ல வேலை கூட, எனக்கு குழந்தை இல்லை வேணும். நல்லா இருக்கும் போதோ அன்னன்னைக்கு ஆண்டவரை தேடுறதே கிடையாது. தேவை என்றால் இன்னைக்கு ஆண்டவரை தேடி வருகின்றோம். அப்ப நம்பிக்கை என்றால் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பு இறை மக்களே, இன்று எதுக்கு நீங்க சற்று சிந்திங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு எதை கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. நானா 1 to 12th படிக்கிற வரைக்கும் ஒரு 5000 கூட செலவச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு பையன் 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் முடிக்கிற வரைக்கும் எத்தனை லட்சம் காசு செலவு பண்றீங்க? 1 to 12th தான் கேட்குறேன், நான் என்ன சொல்லல. 1.5 லட்சம், எல்கேஜிக்கு 2 லட்சம். ஒரு சிலம் பார்த்தீங்கன்னா 8 மாசம் இருக்கும் போதே அந்த ஸ்கூல்ல இங்க வைக்கணும், இந்த ஸ்கூல்ல வைக்கணும், பிள்ளையை சேர்க்கணும்னு சொல்லி இன்னைக்கு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு வந்து கொண்டிருக்கேன். அதையும் தூண்டுறவன் யாருன்னா சாத்தான் தான். அன்பு மக்கள், என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். கர்ச்சிக்கும் சிங்கம் போல எப்படா எவனை துடைக்கலாம் அள்ளிக்கலாம் என்று சாத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். செல்போனு, இன்டர்நெட்டு, எல்லார் வீட்லையும் செல்போன். யாராவது ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு செல்போன் இல்லாமல் இருக்கான்னு சொல்லுங்க. அதே வீட்டில் எல்லார் வீட்லையும் எங்க பையன் ஒவ்வொரு பிள்ளைக்கும் பைபிள் தனியா நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்? ஒரே ஒருத்தர் தான் கைதுகிறான். பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. இன்னைக்கு அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 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 கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கின்றோம். நீங்க எது இதை கொடுத்தா என் பையன் நல்லா இருப்பான், இந்த வேலை கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்றோமோ எல்லாமே போயிடும். சின்ன விஷயம், திருச்சியில நடந்த ஒரு நிகழ்வு. 3 பசங்க ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு அந்த பெற்றோர்கள் வருவாங்க, அவ்வளவுதான். ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடியவங்க 3 பசங்களுமே கோல்டு மெடலிஸ்ட். 2 பையன் பெற்றுட்டா, 3வது பையன் கோல்டு மெடலிஸ்ட் வரவும் பெற்றோர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய சம்பளம், ஒரு பிரச்சனை இல்லை. என் மகன் இனிமே நல்லா இருப்பா, என் வாழ்க்கை நல்லா இருக்கு, எதை பற்றியும் எனக்கு கவலையே இல்லை. சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கினா 1 மாசம் சம்பளம் கூட வாங்கல. பெங்களூர்ல வேலை கிடைச்சது. இவர் 20 நாள் வேலை பார்த்துருப்பான். இன்னைக்கு பெங்களூர்ல நான் போன வாரம் தான் போயிட்டு வந்தேன். மேலேயே ஸ்விம்மிங் வச்சிருக்கானுங்க. பயங்க, நான் 10 வருஷத்துக்கு முன்னால படிச்ச இடத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா அப்படியே சூழ்நிலை அப்படியே மாறி இருக்கு. பசங்களும் பிள்ளைகளும் அங்கே இருக்கிற ஹோட்டலும் ரூம்ஸுகளை பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். அது ஸ்விம்மிங் பூலில் ஒரு டைவ் அடிக்கிறதுக்கு அடிச்சிருக்கிறாரு. விழுந்தவங்க அடிபட்டு ஒரு நரம்பு சுத்தமாகவே போச்சு. உடனே தம்பி ஹோமாவுக்கு போயிட்டாரு. எத்தனையோ லட்சம் செலவழிச்சது எல்லாத்தையும் அந்த பையனுக்கு செலவு பண்ணாங்க. ஒன்றுமே முடியல. கடைசி என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் மருத்துவர் கடவுளால் மட்டும்தான் முடியும்னு சொன்னோம். ஒவ்வொரு தியான இல்லத்துக்கும் அந்த பையனை கொண்டு சென்றிருக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. இறுதியாக ஜெபத்துக்கு சொல்லிருக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த இடத்துல நிலநடுக்கம் வருது, நானும் சாகுறேன், நீங்கள் எல்லாருமே சாகுறான், சரிங்களா? எத்தனை பேர் விண்ணுலகம் இல்லை, மண்ணுலகம், நரகத்துக்கும் தேவையில்லை, உத்தரிக்க ஸ்தலத்துக்காவது நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கை தூக்குங்க பார்ப்போம். நாலு 5 பேர் தூக்குறப்பா. அப்ப இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, எவ்வளவுதான். வேற எதுவும் நான் சொல்ல விரும்பல. அப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்றேன், நீ சற்று யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வு இறப்புக்கு பிறகுதான் நிரந்தரமான வாழ்க்கை வாழப்படும். ஒவ்வொரு பிரசங்கத்தில் நான் சொல்லக்கூடியது, இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு தயாரிப்பு தான். பிரைஸ் தி லார்ட். போய் வாசித்து பாருங்க. திருவெளிப்பாடு அதிகாரம் 20 11 15. திருவெளிப்பாடு 20 அதிகாரம் 11 15 இன்னைக்கு வாசித்து பாருங்க. அந்த வார்த்தையை வாசித்த பிறகு என் வாழ்க்கையில ரொம்ப பயம். இந்த வார்த்தை நான் எப்ப படிச்சேன்னா, சின்ன வயசுல எங்க அம்மா விவிலியம் படின்னு சொல்லுவாங்க, படிச்சிருக்கேன். ஆனால் தியாலஜியில் 3rd இயர் படிக்கும் போது டெய்லி வாசிக்கும் போது இந்த திருவெளிப்பாடை நான் தொடர்றதே கிடையாது. போய் பார்க்கும்போது தான் சொல்றாரு ஆண்டவர், முதல் சாவு 2ஆம் சாவு, சரிங்களா? வாழ்வில் உலகத்தை வாழ்கின்ற போதே நம்முடைய பெயர் எழுதப்பட்டன. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாவிட்டால் விண்ணகத்துக்கு செல்ல முடியாது. இறந்த பிறகு போயிடுறான். அங்கதான் ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்றாங்க. 2வது சாவு, உன்னுடைய செயலுக்கு ஏற்றவாறு உனக்கு தீர்ப்பு வழங்கப்படும். அவ்வளவுதான். அங்க யாரும் உங்க கூட வரப்போறாங்க. என் புருஷனுக்காக நான் உழைக்கிறேன், என் பிள்ளைக்காக உழைக்கிறேன், அதனால நான் கல்யாணத்துக்கு வரல, பூசைக்கு வரல, தியானத்துக்கு வரல. உங்க புருஷனும் சரி, பொண்டாட்டியும் சரி, உங்க பிள்ளைங்களும் சரி, நீங்க சேர்த்து வச்சுக்க பணம், பொருள், செல்வம் எதுவுமே உங்க கூட வராது. இறந்த பிறகு உடல் அழிஞ்சிடும். முக்கியமா ஆன்மா மட்டுமே ஆண்டவரிடத்தை செல்கின்ற போது 2வது சாவு அங்கதான் நிர்ணயிக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் கிரில் சிக்கன் பாக்குறீங்களா? எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுறீங்க? அப்படியே எரியும்ல, அதை விட மோசமா எரியுவான். நீங்களும் நானும் அந்த வாழ்க்கைக்கு தயாரா இருக்கீங்களா? அனைவரும் எழுந்து நிற்போம். முழங்கால் இடம் முடிந்தவர்கள் முழங்கால் இடுங்கள், எழுந்து நிற்குங்கள். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முழுமையாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கண்களை மூடுவோம், கரங்களை விரிப்போம். கண்களை மூடவும். எந்த ஜெபமும் நீங்க சொல்ல வேண்டாம். கண்களை மூடுங்கள், கரங்களை விரித்துக் கொள்ளுங்கள். நிறைவான ஆவியானவர் உங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அவர் உங்கள் உள்ளத்தில் வருகின்ற போது சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு ஆசீர்வாதத்தோடு உங்களை நிரப்புகின்றார். ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளடக்குவோம். மனக்கண்கள் ஆண்டவரை உற்று நோக்குங்கள். இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு நாம் வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம். வான
ஜெபித்துக் கொண்டிருக்கீங்க. ஆசீர்வதிக்கிறார். எவ்வளோ வேலை பார்க்கிறேன், பணம் கையில நிக்கிறது இல்ல, கடன் பிரச்சனை. என் பையனுக்காக எவ்வளவோ செலவு பண்றேன், படிக்கிறான், ஆனால் ஞாபக சக்தி இல்லை. பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வனாந்தரമായ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வளமான பயனிலமாக இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தீரம் வயல்வெளியாகுமே, நானது பைநிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, நன்றி அப்பா. ஆகட்டும் அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாக ஆண்டவரே சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, அப்பா, பலவீனமா இருக்கேன்ப்பா. குடும்பத்துல அமைதி இல்லப்பா. அன்பு செய்து வாழ்க்கையை தொடங்கினப்பா. அப்பா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏளனமா என்னை எல்லாரும் பார்க்கறாங்க. எல்லாமே தோல்விப்பா. அப்பா, பலனை கொடுங்க. பலனை நீங்க கொடுத்தா மட்டும்தான்ப்பா நான் உயிர் வாழ முடியும். இச்சைக்கான காரியங்களை என்னால விட முடியலப்பா. அப்பா, என்னை ஆசீர்வதிச்சு பலனை மாற்றுங்க கேட்கிறீங்களா? பலனை ஆண்டவர் பலவீனமா இருக்கிற உங்களுக்கு பலனை கொடுத்து சுகத்தை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தீனம் பலனாய் மாறுமே. சுகமாய் மாறுமே. சுகமாகட்டும்ப்பா. எல்லாவித நோயிலிருந்து ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீ வந்தால் ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. உள்ளத்துல மகிமைப்படுத்துங்க. சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. ஆசீர்வாதத்தை இறைவன் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையா இருந்தேன். ஆமென், தகுந்த காலம் இன்றே, ஆமென். இன்றே உனக்கு மீட்பு நாள். இயேசுவே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். thank you Jesus. நன்றி சொல்லுங்க அப்பா. உச்சந்தலை உள்ளங்கால் வர ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுத்தக்கு நன்றி அப்பா. ஆமென். கை கால் வலி, பிரஷர், சுகர், இன்னும் பலவிதமான உடல் நோயினால் வாடிக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஒவ்வொருவரையும் நற்கருணை நாத சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தினால் நான் கட்டளையிடுகிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்தோனியால் உங்களுக்காக பரிந்து பேசி நோயிலிருந்து விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காசு, பணம், பொருள், செல்வம் எல்லாமே இருக்கு, அமைதி இல்லப்பா. பாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் குறிப்பாக கணவன் மனைவி அன்பு செய்ய முடியல, Thank you Jesus. தாட்சி கிடையாது. இன்றைக்கு ஒரே குடும்பத்தில் வாழ்ந்தாலும்
நேருக்கு நேர பார்த்து நல்லா இருக்கியா பேச முடியாத சூழ்நிலையில உறவுகள் பிள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில ஆண்டவர் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானத்தை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். எதுக்கு இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்காக. உங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வாழ்வை கொடுத்து எத்தனையோ விதமான தியாகத்தை செய்து கொண்டிருக்கீர்கள். சாலமனு கொடுத்த ஞானத்தினால் இறைவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. அரசு பொது தேர்வு, நீட்டு தேர்வு, பலவிதமான தேர்வுகளுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இளையோரை கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. பெற்றோருடைய சூழ்நிலைகளை, கஷ்டங்களை உணர்ந்து வளரக்கூடிய பிள்ளைகளாக, அதை விட மேலாக எல்லா சூழ்நிலையிலும் மற்றவர்களை கையேந்தாம தந்தையே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று நம்பிக்கையோடு வாழக்கூடிய உள்ளத்தை கொடுக்க செபிக்கணும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே குழந்தைகள் ஒவ்வொருவரையும் இறைவன் ஞானத்தோடு ஆசீர்வதிக்கிறார். எதிர்பார்ப்பதை விட மேலான திறமைகளோடு ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் இளையோரை கரத்தில் அர்ப்பணிக்கணும் அப்பா. சிறப்பாக வேலைகளுக்காக படித்து முடிச்ச உடனே எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். படிச்சு கொண்டிருக்க பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மா எனக்கு உழைச்சு எனக்கு படிக்க வச்சாங்க. ஆனா படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமல் இன்று திண்டாடி கொண்டிருக்கிறேன் என்று செபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வேலையை, நல்ல வேலையை கொடுத்தலும் அப்பா. பங்கிற்கு தூண்களாக, குடும்பத்தின் தூண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை இன்று பெற்றுக் கொள்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இளையோரே எல்லாவித ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே அடிமைப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். செல்போன், மதுபானம், இச்சையான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு ஒன்றுக்குமே உதவாது. தூய ஆவியானவரை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவர். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லா விதமான அடிமை பழக்க வழக்கிலிருந்து இறைவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா. இன்னைக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, செல்வம் இருக்கு. ஆனால் திருமணம் ஆன பிள்ளைங்க இன்னும் நல்ல காரியம் இல்லையா கேட்ட உடனே மன கஷ்டப்பட்டு அழுகிறப்பா. எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணிட்டேன், ஆனா குழந்தை வர இல்லப்பா. கோடி அற்புதர் உம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவருக்கும் நகரின் ஆதரிடம் பரிந்து பேசி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கீங்களே. திருப்பாடல் 113:9 மலடிலே அவன் இல்லத்தில் குழந்தையை சுமக்கக்கூடிய பேச்சினை கொடுத்தேன் என்ற வார்த்தை கேட்ப குழந்தை உருவாவதற்கு தடையா இருக்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்து இறைவன் விடுதலையை கொடுத்து குழந்தை செல்வத்தோடு ஆசைக்கிறார். செல்வத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா. இன்றைக்கு திருமண வரனுக்காக 30-35 வயசாச்சு, இன்னும் திருமண வரன் கிடைக்கவில்லை அப்பா. தந்தையே, தாயின் வயசு உருவாகும் போது நீ தேர்ந்தெடுத்த அன்பு பிள்ளைகளை ஈசாக்கிற்கு ரெபேக்காவை வெளிப்படுத்தியது போல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற துணைவை வெளிப்படுத்தி திருமணம் என்ற திருவாதிச்சாதனம் மூலமாக இறைவன் இன்று ஏற்ற துணைவியை திருமண வரனுக்காக செபித்துக் கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் துணைவியை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பா. அந்த வேலையிலே சிறப்பாக, இன்னும் சிறப்பாக வேலைக்காக செபிக்கணும் அப்பா. பொருளாதாரக்காக செபிக்கின்றோம். பலவிதமான தொழில்கள் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் எவ்வளவுதான் செலவழிச்சு வேலைகளில் முன்னேற்றம் கிடைச்சாலும் அப்பா கடன் தொல்லை கையில நிக்கிறது இல்லை. படிப்பிற்காக மற்ற காரியங்களுக்காக செலவு செய்யறேன், கடன் பிரச்சனால வாடி கொண்டிருக்கேன்னு சொல்லி பொருளாதார முன்னேற்றத்துக்காக உங்கள் அன்பு பிள்ளைகள் செபித்துக் கொண்டிருக்காங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாவித முயற்சிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். முழுமையாக ஒப்புக்கொடுங்க. எல்லா உடைய பாவங்களை ஒப்புக்கொடுங்க, சுயநலத்தை ஒப்புக்கொடுங்க, பொறாமையை ஒப்புக்கொடுங்க, பேராசையை ஒப்புக்கொடுங்க. இது நாள் வரை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், இனிமேல் ஆண்டவருக்காக மட்டுமே வாழ்வேன் என்று நீங்கள் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கின்ற போது பெருஞ்சுமை சுமந்து சோதனை வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாலை தருவேன் என்று கூறிய ஆண்டவர் உங்களுடைய எல்லாவித சுமைகள் நீக்கிவிட்டார். பலவிதமான தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவர் இன்று உங்களுக்கு நிறைவு செய்கின்றார். கோடி அற்புத புனித அந்தோனியார்
உங்களுக்காக இந்த வேலையில பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. அவருடைய பரிந்துரையினாலும் யோவான் அதிகாரம் 14:14 கூறியபடி, என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்குறுதி அளித்த ஆண்டவர் உங்களுடைய எல்லாவித தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நிறைவு செய்கின்றார். Jesus. அப்பா, சிறப்பாக எங்களுடைய பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தை, அரு சகோதரிகளை அர்ப்பணிக்கின்றோம். அப்பா, தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஒவ்வொரு ஆன்மாவும் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் செபித்து இறை பணியை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் உடல் சுகம் பங்கின் வளர்ச்சிக்காக மேலும் நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதித்து தேவையான ஆசீர்வாதத்தையும் இந்த அந்தோனியாருடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் வெறுங்கையராய் செல்வதில்லை, ஆசீர்வாதத்தோடு செல்ல நம்பிக்கையோடு வந்த எல்லாவித விண்ணப்பங்களையும் பெற்றுக்கொண்டார்கள் என நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கின்றோம். நிறைவான ஆவியானவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்றார். உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிவிட்டார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். விலையிலே பெற்றுக்கொள்ளுங்கள். மாண்பையர் பாடல் பாடி ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறுவோம். முழங்கால் படியிடுவோம். ஆசிரை பெற்றுக்கொள்வோம். உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை மனங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே.